மேஷம், இன்று உங்களின் நிர்வாகத்திறன் சிறப்பாக இருக்கும். வேலையிடத்தில் உங்களின் ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் ஏற்கப்படும். சமூகத்தில் ஒருபடி அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு, முருகபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட வெற்றி கிட்டும். ரிஷபம், சந்திராஷ்டமம் முடிந்து மனத்தெளிவு பிறக்கும் நாள். நீண்ட நாட்களாக தள்ளி போன பயணங்கள் இன்று கைகூடும். பாக்கியங்கள் தேடி வரும். தந்தையார் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு, மகாலட்சுமிக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சில் நிதானம் மிக அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளையோ அல்லது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதையோ இன்று தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு, விநாயக பெருமானை தியானித்து காரியங்களை தொடங்கவும். கடகம், கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் கூடும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் தொழில் ரீதியாக பலன் பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் அனுகூலம் தரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு, துர்க்கையம்மனை நெய் தீபம் ஏற்றி வழிபட பயம் நீங்கும். சிம்மம், எதிர்பார்ப்புகள் விலகி உங்கள் கை ஓங்கும் நாள். ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை மறைந்து சுறுசுறுப்பு கூடும். உத்தியோகத்தில் இருந்த போட்டிகளை சமாளிப்பீர்கள். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு, சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடவும். கன்னி, இன்று உங்களின் அறிவுத்திறன் பளிச்சிடும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். புதிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு, ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வியில் மேன்மை உண்டாகும்.